திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பாக தேடப்பட்டு வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலக்கரையைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பணியாற்றி வந்தார். இந்த சூழலில் எசனக்கோரை கிராமத்தைச் சேர்ந்த சதீஷுக்கும் தாமரை செல்வனுக்கும் கமிஷன் தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது சதீஷை தாமரை செல்வன் அடித்து அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த சதீஷ் தனது நண்பர்களான பிரபாகரன், கணேஷ், நந்து, இளமாறன் ஆகியோருடன் சேர்ந்து திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற தாமரை செல்வனை வழிமறித்து தாக்கியுள்ளனர். இதில் தப்பியோடி மாசின்பேட்டை காவலர் குடியிருப்பில் உதவி ஆய்வாளர் செல்வராஜ் வீட்டிற்குள் தஞ்சமடைந்த தாமரை செல்வனை துரத்தி வந்த 5 பேர் கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. அப்போது அவரது அலறல் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த காவலர்கள் இளமாறனை சுற்றி வளைத்து பிடித்தனர். அங்கிருந்து தப்பி ஓடிய 4 பேரை பாலக்கரை காவல் நிலைய காவலர்கள் சில மணி நேரங்களில் கைது செய்தனர். காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆதரவாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ஹரியானாவில் 350 கிலோ வெடிபொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். 2 மருத்துவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாசகம் அடங்கிய சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாரன்பூரில் அடில் அகமது என்ற மருத்துவர் கைது செய்யப்பட்டார். அவர் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக்கில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு சோதனை செய்தபோது அடில் அகமதுவுக்கு சொந்தமான லாக்கரில் இருந்து AK-47 ரக துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் வசித்து வரும் மற்றொரு மருத்துவரான முஜாமில் ஷஹில் என்பவர் வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது 350 கிலோ வெடிபொருட்கள், டைமர் மற்றும் துப்பாக்கி, பேட்டரி, வாக்கி டாக்கி, 12 சூட்கேஸ் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. ஜமீல் ஷாக்கில் ஃபரிதாபில் உள்ள ஃப்ளோ என்ற தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வந்திருக்கிறார். அந்த கல்லூரி வளைகுடா நாடுகளிலிருந்து பெறப்பட்ட நிதி உதவி மூலம் செயல்பட்டு வந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. அடில் அகமது, முஜாமில் ஷஹில் ஆகியோர் ஸ்லீப்பர் செல்களாக இருக்கலாம் என்று டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முஜாமில் அகமது மற்றும் மேலும் ஒரு டாக்டர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.